கூலி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்புல தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு வைடு பட்டே கிளப்பிட்டு இருக்குது இப்போ. ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிவ்யூ விட நெகட்டிவ் ரிவ்யூ அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் எல்லாம் வந்து மிக்சடாக இருக்குது. அதாவது ஒரு சைடு வந்து படம் நல்லா இருக்குன்றாங்க, இன்னொரு சைடு வந்து படம் நல்லா இல்லைன்றாங்க. உண்மையிலேயே கூலி படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை பத்தி மட்டும் நம்ம பார்ப்போம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட 50வது வருடம் தமிழ் சினிமாவில் அடி எடுத்து வைக்கிறார். 1975 அபூர்வ ராகங்கள், 2025 கூலி. ஸோ தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையிலையும் தன்னுடைய முதல் பயணத்தை கூலியா தொடங்கினவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ அதை நினைவுபடுத்துற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு கூலினே டைட்டில் வச்சிருக்காருன்னு சொல்லாங்க. சரி, படத்துக்கு நம்ம வருவோம். நிறைய யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூஸ் வந்து ரொம்ப மட்டமா இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க. இதுக்கு முதல் காரணம் என்னன்னா, யூடியூபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்கன்னா, படம் நல்லா இல்லைன்னு சொன்னாதான் அவங்க வீடியோஸ் வந்து ஆடியன்ஸ் போய் பாக்குறாங்க, அவங்களுக்கு வியூஸ் கிடைக்குது. ஒரு படத்தை வந்து நல்லா இருக்கிற படத்தை கூட தப்பா ரிவ்யூ பண்ணாதான் வியூஸ் பாக்குறாங்க. நல்லா இருக்கிற படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற ட்ரெண்ட் மாறி போச்சு. யூடியூபர்ஸ் அவங்களுடைய பொழைப்புக்காகவும் அவங்களோட வருமானத்துக்காகவும் என்ன பண்றாங்க, நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதுதான் வந்து உண்மை. அதே போல தியேட்டருக்கு வெளியில ஆடியன்ஸ் ஒரு சில பேர் சொல்றாங்க, அவங்க எல்லாரும் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸா அதை பார்க்கணும். ஸோ ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து அந்த கருத்தை சொன்னா பரவாயில்ல. ஆனா படம் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான நடிகரோட ரசிகராக தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எதிரான கருத்தை தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க வந்து பாசிட்டிவா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பொதுவான ரசிகர்கள் கிட்ட நீங்க கருத்து எடுத்தீங்கன்னா அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். சரி, இந்த கூலி திரைப்படம் ஃபிளாப்பு, கூலி திரைப்படம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்றவங்களுக்கு ஒரு நம்ம ப்ராக்டிக்கலா எடுத்துவோம். நம்ம மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ ஆப்ஸ் இருக்கு. அதாவது டிக்கெட் புக்கிங் ஆப்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதுல நீங்க போய் பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல கடந்த 4 நாட்களாவே, அதாவது வியாழக்கிழமையிலிருந்து வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 4 நாட்களும் 5 ஷோ ஒரு நாளைக்கு. படம் நல்லா இல்லைன்னா 5 ஷோ ஓட்ட வேண்டிய அவசியம் என்ன? தியேட்டருக்காரங்களே வந்து நல்லா இருக்கிற படத்தை தானே, ஜனம் அதிகமா வர திரைப்படத்துக்கு தானே ஸ்பெஷல் ஷோ போட்டு ஓட்டுறாங்க காலையில் 8 மணிக்கு. சரி, அந்த படம் நல்லா இல்லாம போயிடுச்சுன்னா அவங்க ஸ்பெஷல் ஷோ போட்டு ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல நான் சொன்ன அந்த டிக்கெட் நியூ ஆப்லயோ, அதே போல நான் சொன்ன அந்த புக்கிங் டிக்கெட் புக் பண்ற ஆப்ல போய் பாருங்க. எல்லா ஷோவும் 2 நாள் 3 நாளைக்கு ஃபுல்லா, அதாவது கம்மிங் சண்டே வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல். எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா கூலி படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல. நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படத்துக்கு, நல்லா இல்லாத ஒரு திரைப்படத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஹவுஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம் என்ன? ஸோ சோசியல் மீடியாவா இருந்தாலும் சரி, தியேட்டருக்கு வெளியில சொல்லக்கூடிய விமர்சனங்களா இருந்தாலும் சரி, இந்த படத்தை பத்தி, இந்த கூலி திரைப்படத்தை பத்தி யாரு தப்பா சொன்னாலும், யாரு தப்பா யூடியூப்ல ரிவ்யூ பண்ணாலும் அதை தயவு செஞ்சு நம்பாதீங்க. இந்த படம் வந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல தரமான படம். இந்த படத்துக்கு ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. படத்தை வந்து ரொம்ப தரமா கிளாஸா மாசா எடுத்திருக்காங்க. ஃபேமிலியோட போயிட்டு படத்தை தியேட்டர்ல பார்த்து ரசிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.